கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாமிக்கு என்னென்ன வைக்கணும், அன்னைக்கு என்னென்ன பூஜை பண்ணலாம், அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், எத்தனை விளக்கு ஏற்றலாம், முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா வீடு பூரா இஷ்டத்துக்கு ஒரு 40-50 விளக்கை ஏற்றிடுறாங்க. பட் அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றினா நல்லது? கார்த்திகை தீபம் அன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தீப திருநாள் தான் இதை சொல்லுவோம். சிவன் அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் திரு அண்ணாமலை. பஞ்சபூதத்துல அக்னி ரூபமாக இருக்கிறவர் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர். ஸோ அதாவது அருணாச்சலேஸ்வரர் அந்த கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமாக படையலுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குங்க. என்னன்னா இந்த கார்த்திகை பொரின்னு ஒரு விஷயம் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, இனிப்பாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம்ல மழை அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மழை காலத்துக்கு நம்ம இம்யூனிட்டி டெவலப் ஆகணும். இறைவனுக்கும் பிடித்த இனிப்பு அதுக்கு. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம வீட்டில் படையல் செய்து ஸோ இறைவனை வழிபடுறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இவ்வளோ வழிமுறையும் நம்ம செய்யும்போது சிவனோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் நித்யா மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நிறைய பேர் குணமாயிருக்கீங்க. நிறைய பேருக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, என்ன மருத்துவம், என்ன மருந்து சாப்பிட்டா இது குணமாகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயத்தினால, இந்த வீடியோனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுருக்கீங்க. நிறைய வெளிநாட்டில் உள்ள அத்தனை பேரும் ஆன்லைனில் நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு நிறைய பேர் குணமாயிட்டேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மெடிசின்ஸ் இங்கேருந்து கொரியர் மூலிமா நிறையா கனடா, அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிக்கும் நம்மளுடைய மெடிசின்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே சித்தாலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இங்கே நம்ம மூலிமா ஒருத்தர் குணமாகும் போது தானேங்க இன்னொருத்தருக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். நான் நல்லாயிட்டேன், எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் நித்யா மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி மெடிசன் சாப்பிட்டேன், நல்லாயிட்டேன், நீங்கள் போய் பாருங்கள் அந்த அம்மாவன்னு சொல்லி ஒருத்தராக ரெஃபர் பண்ணி தான் இன்றைக்கி நித்யா மேடம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்கள அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல நிறைய பேர், ஆனாலும் வெயிட் பண்ணியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சந்திச்சிங்கன்னா இன்னும் உங்களுடைய என்ன பிரச்சனைன்றதையும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மெடிசின்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போது இன்றைக்கி நிறைய ஆன்மீகம், மருத்துவம் ரெண்டுமே தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் ஆன்மீகத்தை பற்றி நாமளும் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது என்னென்னா வியாதி, எந்த வியாதிக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, அதுக்கு என்ன தீர்வு, என்னென்ன மருத்துவம் குணம் எல்லாமே அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரம், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி பரணி நட்சத்திரத்துக்கு என்னென்ன பண்ணணும், அன்றைக்கி என்னென்ன வழிபாடுகள்ன்றதை கரெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள், நிறைய பேருக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும்னு தெரியல, அன்றைக்கி என்னென்ன சாமிக்கு பலகாரம் வைக்கணும்னு தெரியல, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நித்யா மேடம் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கக்கிட்டே கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய பேர் குணமாயிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு மெடிசின்ஸ் போயிட்டுருக்கு. லண்டன்லேருந்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் உங்கள் நம்பர் கொடுத்தேன், நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி மெடிசின்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நேம் சொல்லி தான் சார் பேசினார். ஆமாம், தேங்க்யூ மேம். நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறோம், நல்லா ஆயிட்டாங்கன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா அது எப்படி கஷ்டம் இல்லை. எனக்கு நல்லாயிட்டேன், இவ்வளோ பரவாயில்ல, இப்போ எனக்கு குணமாயிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். இப்போது பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பற்றி என்னென்ன பண்ணணும், என்ன வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, எப்படி விளக்கேற்றுறது எல்லாம் சொன்னீங்க. இப்போ கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாமிக்கு என்னென்ன வைக்கணும், அன்னைக்கு என்னென்ன பூஜை பண்ணலாம்,
என்னை அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், எத்தனை விளக்கு ஏற்றலாம், முதல்ல அதை சொல்லுங்க. ஏன்னா வீடு பூரா இஷ்டத்துக்கு ஒரு 40-50 விளக்கை ஏற்றிடுறாங்க. பட் அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றினா நல்லது? கார்த்திகை தீபம் அன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். தீப திருநாள் தான் இதை சொல்லுவோம். தொடர்ந்து 10 நாட்கள் பெரிய கொண்டாட்டமா இருக்கும். ஸோ அண்ணாமலையார் கோவில்ல திருவண்ணாமலையில பார்த்தோம்னா எதற்காக அங்க அவ்வளோ சிறப்புன்னு பார்த்தோம்னா, அந்த மலை சிவனோட அந்த மலை கிரிவலமா நம்ம வரோம். சிவன் வந்து மலை ரூபமாகவே மலை முழுவதுமே சிவனாக கருதி நம்ம வந்து வழிபாடு செய்து கிரிவலம் வந்துட்டு இருக்கிறோம். சிவன் அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் திரு அண்ணாமலை. பஞ்சபூதத்துல அக்னி ரூபமாக இருக்கிறவர் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர். ஸோ அதாவது அருணாச்சலேஸ்வரர் அந்த கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. சிவன் வந்து அக்னி ரூபமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஸ்தலம். நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் அப்படின்னு சொல்ற ஒரு பெருமை. அந்த பூமியில வந்து பார்த்தோம்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. சிவன் வந்து அக்னி ரூபமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி தந்த திருநாள் தான் நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் கேட்ட மாதிரி எத்தனை தீபங்கள் நம்ம வைக்கலாம்? ஸோ 27 தீபங்கள் வைக்கிறது சிறப்பு. ஸோ சிவன், அதுவும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கிறோம், சிவனோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கை கொடுத்து நம்மளை தூக்கிடுவார். ஸோ அருணாச்சலா அப்படின்னு சொன்னாவே போதும். ஸோ அந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா கார்த்திகை தீபம். 27 தீபங்களில் ஒரு தீபம் நம்ம வந்து பசு நெய் விட்டு பூஜை அறையில் வச்சுட்டு மீதி நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். இன்னும் நான் நிறைய ஏற்றணும்னு விருப்பப்படுறவங்க 100 தீபங்கள் ஏற்றலாம். இது வந்து சிறப்பு. நல்லா பஞ்சு திரி போட்டு ஸோ நல்லெண்ணெய் விட்டு 27 தீபங்கள் நம்ம வைக்கலாம். குழந்தையோட படிப்பு அறைகளில் வைக்கணும், கிச்சனில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ முன்னாடிலாம் கொல்லப்புறங்களில் தொழுவத்துலலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 27 இடங்களில் நம்ம வச்சு அருணாச்சலேஸ்வரரை வழிபடுறது சிறப்பு. இதுல முக்கியமாக படையலுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குங்க. என்னன்னா இந்த கார்த்திகை பொரின்னு ஒரு விஷயம் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, இனிப்பாக இருக்கும். கார்த்திகை பொரி, இது பொரி உருண்டை சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்துல இது ஏன் கார்த்திகை பொரின்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, அதுல தேங்காய் துருவல், இந்த கடலை எல்லாமே போட்டு இனிப்பாக தருவாங்க. குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்லது, இம்யூனிட்டி வந்து அது டெவலப் பண்ணும். ஸோ இந்த கார்த்திகை மாதம்ல மழை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மழை காலத்துக்கு நம்ம இம்யூனிட்டி டெவலப் ஆகணும். இறைவனுக்கும் பிடித்த இனிப்பு அந்த கார்த்திகை பொரி அப்படின்னு சொல்றது. ஸோ அதை வந்து படையலாக வைக்கலாம். தேனும் திணை மாவும் படையலாக வைக்கிறது சிறப்பு. ஸோ திணை அப்படின்னு சொல்லும்பொழுதே இந்த சிறுதானியங்கள் அவ்வளவு சக்தி இருக்குது இல்லைங்களா. ஸோ திணை சொல்கிறது உடலுக்கு வலிமை தரக்கூடியது. ஸோ தேனும் திணை மாவும் கடவுளுக்கு படைக்கிறது. மாவிளக்கு ஏற்றணும். ஸோ மாவிளக்கு ஏற்றி அதை வந்து பிரசாதமாக நம்ம சாப்பிட்றது. காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க. ஆமாம். ஸோ கிரிவலம் போகிறவங்க போவாங்க, மேலே ஏறி தீபத்தை தரிசனம் செய்வாங்க. ஸோ மலை மேலே ஏறுவதும் இருக்குது. ஸோ அந்த தீபம் வந்து நம்ம ஏற்றின பிறகு, கார்த்திகை தீபம் ஏற்றின பிறகு வீடுகளில் நம்ம 6 மணிக்கு மேலே வீடுகளில் நம்ம விளக்கு ஏற்றி இறைவனுக்கு படையல் செய்து வழிபாடு செய்வாங்க. முழுவதுமே விரதம் இருப்பாங்க. நிறைய பேர், நிறைய பக்தர்கள் வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைகளை கரும்பு தொட்டியில் எடுத்துகிட்டு போகிறது, குழந்தை வரம் வேண்டி. ஸோ கிரிவலம் இருக்கிறவங்க, கிரி மேலே ஏறுறவங்க, ஸோ இது எல்லாமே அந்த தீப தரிசனத்தை பார்க்குறதுக்குனே அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம வந்து வீட்டில் படையல் செய்து ஸோ இறைவனை வழிபடுறது அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இவ்வளோ வழிமுறையும் நம்ம செய்யும்போது சிவனோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். தேங்க்யூ மேடம். எப்படின்னா சிவன் தான் ஆதி கடவுள் அப்படின்றது, கடவுள்லேயே வந்து மிகச்சிறந்த ஆதி கடவுள் சிவன். இப்போ இந்த கர்மான்றது கூட அவர்கிட்ட போனால் அந்த கர்மாவை தூக்கி எறிஞ்சிருவார். அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இப்போ உள்ள பக்தர்கள் நிறைய பேர் வந்து சிவனை நாடி போயிட்டுருக்காங்க, அவர்கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உத்ராட்சி மாலை போடுறாங்க. கிரிவலம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் போனவங்க இப்போ 10-20 லட்சம் பேர் போகிறாங்க, கிரிவலம் போகிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து பிராப்தம் வேணும், அவரை பார்க்குறதுக்கே அவரோட அனுமதி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நீ பார்க்கணுன்னா என்னோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீ திருவண்ணாமலைக்கு வர முடியும். நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாலே போக முடியலையா, ஏன்னா அவரோட அனுமதி வேணும்.
அந்த மாதிரி அனுமதி கிடைச்சி போய் பார்க்குற ஒரு சிவன் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலே நம்ம மொத்த கர்மா வியாதி எல்லாமே குணமாயிடும்ன்றது சிவனுடைய ஒரு பெரிய ஒரு இது நம்மளுக்கு அனுகிரகம். அதை விட தீபத்தில் என்னென்ன வந்து விளக்கு ஏற்றணும் 27 விளக்கு ஏற்றினாலே பெட்டர்ன்னு சொல்கிறீங்க அழகாக. அந்த 27 விளக்கை எங்கெங்கே வைக்கணும், மெயினாக கிச்சனில் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. சமையல் அறையில், சமையல் அறை தான் நமக்கு வந்து மெயின். தெய்வம் இருக்கிற குடி இருக்கிற இடம் வந்து சமையல் அறை, அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு இப்போ கிளியர் ஆகிருக்கும் என்னென்ன நீங்கள் படைக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக பொரி உருண்டை வந்து எனக்கும் தெரியாது, இப்போ அதை நானும் அதான் வைப்பேன். பொரி உருண்டை, தேனும் தினை மாவு வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து படையல் வந்து ரொம்ப நல்ல விசேஷமானது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாரும் வந்து கேட்டிருப்பீங்க, கார்த்திகை தீபம் அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணுன்ட்டு அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. 27 விளக்கு ஏற்றுங்க. அதுலேயும் மெயினாக நெய் விளக்கு ஒன்றே ஒன்று எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு மீதி எல்லாமே நல்லெண்ணெயில் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற சொல்லியிருக்காங்க. பொரி உருண்டை, அதாவது பொரி உருண்டையிலேயே அது ஏதோ ஒரு மருத்துவ குணமும் சொன்னாங்க பாருங்கள். மழை நேரத்தில் அது வந்து அவ்வளோ வந்து இம்யூனிட்டி வந்து அயன் உள்ளதுனால அந்த பொரி உருண்டை சொல்கிறாங்க. தேன் தினை மாவு இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ கேள்விப்படலை, வாங்கி சாப்பிடுங்க, அது அவ்வளோ ஹெல்த்து. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு அதையே நம்மளும் சாப்பிடும்போது அது இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கும். எல்லாரும் அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் திருவண்ணாமலை போய் தீபத்தை பாருங்கள். வீட்லேயும் அழகாக 27 விளக்கு தீபம் ஏற்றுங்க. நமச்சிவாயன்னு சொல்லுங்கள், அவர் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருவார். அவர் இருந்தாலே போதுமே, எதுவும் நம்மக்கிட்ட நெருங்காது. எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். நித்யா மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா நம்ம வீடியோவில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி மேடம்கிட்ட வந்து நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆன்மீகம் விஷயமா இருக்கட்டும், மருத்துவ விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெடிசன் கொடுத்து உங்களை குணப்படுத்துவாங்க. அதனால் நல்ல ஆரோக்கியமாக இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.